ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் வந்து நம்ம 5 பெட்டல் பேஸ் ரோஸ் ஃப்ளவர் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லிப் நாட் மேக் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் நாட் மேக் பண்ணிவிட்டு பேஸ் செயின் 6 பேஸ் செயின் போட்டுக்கோங்க. ஸோ நான் ஏன் 6 பேஸ் செயின் சொல்கிறேன்னா, நான் பேசிக்காக வந்து 6 பேஸ் செயின் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுதான் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து சின்ன ஹோலாக இருக்கும். ஸோ எதாவது டெக்கரேட் பண்ணுறதுனாலும் ஈஸியாக இருக்கும். பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் செயினையும் லாஸ்ட் செயினையும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு செயின் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு பெட்டலுக்கும் 6 டபுள் செயின் போடணும். டபுள் செயின் போடணும். ஸோ டபுள் செயின் போட்டிங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு பெட்டலுக்குமே உங்களுக்கு வந்து வேரியன்ட் கிடைக்கும். ஸோ லென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு நார்மல் செயின் 2 போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டபுள் செயின், இது மாதிரியே கண்டினியூஸாக 6 செயின்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்டல் வந்து ப்ராப்பராக ஃபார்ம் ஆகிடும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து 3 பெட்டல் செயின், அதாவது இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பேஸ் செயின் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதோட கண்டினியூஷன் பார்ட் தான் இந்த வீடியோ. ஸோ அது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு பேஸ் செயின் போட்டுக்கணும். இந்த ஃப்ளவர்ஸ் வந்து எதுக்குன்னா, நம்ம நார்மலாக எந்த ஒரு டெக்கரேட்டிவ் பண்ணுறதுனாலும், இப்போ நீங்கள் ஒரு கீ செயின் பண்ணலாம் இதில். நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து ஒரு கிளிப் செய்யலாம். அப்புறம் வந்து ஒரு ஹேர் பவு செய்யலாம். ஸோ அதெல்லாம் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பேஸான ஸ்டார்ட் வந்து இந்த ஃப்ளவர் உங்களுக்கு செய்ய தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் வந்து இந்த ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது நான் வந்து இதில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு செய்ய போகிறது பார்த்திங்கன்னா, ஒரு நார்மல் 3 லேயர் பேஸ் செயின் மட்டும்தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஸோ இதில் வந்து நான் நாட் 3 லேயர், 3 பெட்டல் பேஸ் செயின் மட்டும் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அந்த பேஸ் செயினை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லேயர்ஸ் கொண்டு போகலாம். 3, 5, 7, 10 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் நல்லா பஃப்னு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மேலே 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 போட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம 2 லேயர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நாட் 2 லேயர், 2 பெட்டல்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒவ்வொரு பெட்டலுக்கும் நம்ம வந்து 6 செயின்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஒவ்வொரு பெட்டலுக்கும் எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் கொடுக்குறோன்னா, ஒவ்வொரு டபுள் செயினுக்கு நடுவில் ஒரு 6 டபுள் செயினுக்கு நடுவுலையும் ஒரு சிங்கிள் செயின் போட்டு நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேஷன் கொடுப்போம். அதுக்கப்புறம் மறுபடியும் 6 டபுள் செயின் போட்டிங்க அப்படின்னா தேர்ட் பெட்டல் வந்து ஃபார்ம் ஆயிடும். தேர்ட் பெட்டல் வந்து ஃபார்ம் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேசிக்காக ஒரு சின்னதாக ஒரு பேஸ் ஃப்ளவர் மாதிரி ரெடி ஆயிடும். லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் அந்த பேஸ் ஃப்ளவரோடு நிறுத்தியிருப்பேன். அந்த பேஸ் ஃப்ளவர் முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அகெயின் வந்து இப்போ நான் கவுண்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ போட்டு ஒரு சிங்கிள் செயின் போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு நார்மல் 3 பெட்டல் பேஸ் செயின் வச்சு செய்கிற ஒரு ஃப்ளவர். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, பேக் சைடில் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 ரவுண்டு 1, 2 போட்டுட்டு ஒரு சிங்கிள் செயின். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பெட்டல் வந்து நெக்ஸ்ட்டில் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அத்தனை ஹோல்ஸ் வர மாதிரி நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 5 பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து 5 வர மாதிரி இப்படி பேக் சைடில் இந்த மாதிரி போட்டுக்குவேன். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இது நீங்கள் 5, 5, 7, 9 செகண்ட் லேயர்லேயே நீங்கள் 9 கூட போடலாம். இதுக்குள்ளே ஒரு குட்டி ஃப்ளவர், நெக்ஸ்ட் வந்து ஒரு 9 பெட்டல்ஸ் வச்ச ஒரு ஃப்ளவர்ஸ் வர மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனோன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா பஃப்னு இருக்கும். அதுக்காக தான் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் லெவலில் நான் 5 சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படியே நீங்கள் போட்டுட்டு போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 5 முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு ஹோல்குள்ளாரையும் 6 டபுள் செயின் போடணும். 6 டபுள் செயின் போட்டுட்டு எண்டில் வந்து ஒரு சிங்கிள் செயின் போட்டு கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அந்த பெட்டல் வந்து அழகாக முடியும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஒரு சிங்கிள் செயின் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த அந்த இது வந்து ஈஸியாக இருக்கும். சிங்கிள் செயின்லேருந்து எப்படி நீங்கள் லென்த் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா, ஒரு நார்மல் 2 செயின் போட்டுட்டு நீங்கள் நார்மலாக அடுத்து ஒரு 6 செயின்ஸ் போடலாம். இப்படியே கண்டினியூஸாக நீங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோமோ 5 பெட்டல்ஸ்க்கும் நீங்கள் இப்படியே ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அழகாக ஒரு எலகண்ட்டான ஒரு ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். இதை வச்சு நம்ம நிறைய குட்டி குட்டி கிராஃப்ட்ஸ் பண்ணலாம், நிறைய ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் பண்ணலாம். நீங்கள் ஹேர் பவுஸ் உங்கள் சாரீஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹேர் பவுஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் போடுற சுடிதாருக்கு ஏற்ற மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இல்லை பேபிஸ் இருந்தாங்கன்னா பேபிஸோட ட்ரெஸ்ஸில் ஒரு 5, 6 ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி செஞ்சோன்னா நம்ம அதெல்லாம் ஸ்டிச்
ஸோ இதுக்கு அதெல்லாம் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு நல்ல பேசிக்கான ஒரு கிராஃப்ட் இது. நெக்ஸ்ட்டு இதை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஒரு ஒரு சிங்கிள் செயின் போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு 3 கீழே ஒரு 5 அப்படி அழகாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ ஒரு சிங்கிள் செயின் போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ.